ஸ்வர்ண தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இந்த இலவசங்களை பார்ப்போம். பெயர் சந்தியா, வயது 37 வயது ஆகுதுங்க. ராசி விருச்சக ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துவில் வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இவங்க இதே ஜாதியிலேயே வரணும் எதிர்பார்க்குறாங்க. படிப்பு பிகாம் முடிச்சிருக்காங்க. இவங்க ஃபினான்ஸ் சொந்தமாக வச்சு நடத்திட்டு வராங்க. நல்ல ஒரு வருமானம் வரதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடிய ஃபஸ்ட்டாக இருந்தாலும் முக்கியம், செகண்டாக இருந்தாலும் முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியை சார்ந்தவங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க நல்ல ஒரு ரிச் ஃபேமிலிங்க. வீடு நிலம் காரணம் நல்ல வசதியெல்லாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க ஒரு அண்ணாங்க. ஸோ அவங்களும் ஃபினான்ஸ் வச்சு தான் நடத்திட்டு வரதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா வரக்கூடிய மணமகன் தன்னை நல்லா புரிஞ்சுக்கிறவராக இருக்கணுங்க. அவருக்கு திருமணம் ஆகியிருந்தாலும் முக்கியம், நான் மனைவியோ குழந்தையோ இல்லாதவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. இவங்க ஓரளவு வசதியெல்லாம் இருக்கிறதுனால வசதி குறைவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. மணமகன் ஓரளவு நல்ல ஒழுக்கமானவராக இருக்கணும், ஓரளவு படிச்சிருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. பட் குறிப்பாக வீட்டோட மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க. இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. மணமகளுடைய அப்பா தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு 30 சவரன் நகையும் அது இல்லாமல் சீர்சனத்தெல்லாம் நல்லாவே செய்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்தவரின் பேர் பார்த்திங்கன்னா விஜயா, வயது 41 வயது ஆகுதுங்க. ராசி சிம்ம ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துவில் ஜாதி தடையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு பிஏ முடிச்சிருக்காங்க. இவங்க ஐஸ்கிரீம் பார்லர் சொந்தமாக வச்சு நடத்திட்டு வராங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடிய ஃபஸ்ட்டாக இருந்தாலும் முக்கியம், செகண்டாக இருந்தாலும் முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல்லை சார்ந்தவங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலிங்க. சொந்தமாக வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இவங்க ஐஸ்கிரீம் பார்லர் இவங்க சொந்த கடைங்க. ஸோ இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க ஒரு அக்கா மட்டும்தாங்க. அவங்க திருமணமாகி அவங்க வெளிநாட்டில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க ஓரளவு வசதியெல்லாம் இருக்கிறதுனால இவங்க வீட்டோட மணமகனாக வந்தாலும் ஓகே, இல்லை என்னோடய பொண்ணுக்கு ஒரு 20 சவரன் நகை போட்டு அது இல்லாமல் ஓரளவு சீர்சனத்தெல்லாம் செஞ்சு நல்லபடியாக அனுப்பி வைக்கிறதுனாலும் எங்களுக்கு சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் மணமகனும் ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கணுங்க. சொந்த வீடு மட்டுமாவது இருக்கணும், ஏதாவது ஒரு நல்ல நிரந்தரமான வேலையில் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்கன்னு கேட்டதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. நேரில் கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாகவே வழங்கப்படுங்க. இதற்கு கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே. இது போன்ற இலவசங்களை உடனுக்குள்ளே உங்களுடைய ஃபோனில் தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய பதிவுகள் உடனுக்குடனாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக அப்டேட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.